பர்மாவில் சைனா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்களை தனக்கு பேர் பின்னாடி பல்லர்னு வச்சிருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதே மாதிரி மல்லான்ற பேர் வச்சிருக்க பழக்கம் இருக்கு. இந்த பல்லர் மல்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர்ன்றது மிக தெளிவா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு முதல் வேளாண்மை கொண்டு போனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லச்சனான்ற ஒரு பெண் கொண்டு போறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா, ஜப்பான், தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் ஒரு பெண் தான் அந்த நாகரிகத்தை ஒரு வேளாண்மையை முதல்ல கொண்டு போறா, அது விவசாயத்தை கொண்டு போறா. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஒத்துமை இருக்கு. உலகில் ஒரு 6 செவ்வியல் மொழியில கிரேக்கமும் தமிழும் ஒன்னா இருந்தா கூட பாண்டியர்கள் உபயோகித்த அதே பாண்டிய சின்னத்தை தான் கிரேக்கரும் உபயோகிக்கிறாங்க. கிரேக்க நாகரிகத்தில் பாண்டியர்ன்ற ஒரு பேரும் கிரேக்க நாகரிகத்தில் பல்லர்ன்ற பேரும் ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு. அப்புறம் கவுண்டி ஆஃப் பல்லாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெயினில் கட்லான் வாழ்ற பகுதியில் இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மைன்ற விஷயத்தில் இந்த பல்லர்ன்ற சமூகம் வந்து எப்படி போய் அந்த சமூகத்தோட கலந்துருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம ஆங்கிலம் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட அவங்க இந்த பழைய ஆங்கிலத்தில் வந்து முழுக்க தமிழ் தொடர்பான சொல்கள் இருக்கிறது எப்படி போனது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த சொல்ல எடுத்துட்டு போனது யாரு, அந்த சமூகம் யாருன்றதை தெளிவாக கொண்டு போறப்ப இந்த பல்லர்ன சமூகம் இந்த தமிழ் மொழியுடைய வேர் சொல்ல கொண்டு போனதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு. கடலான் மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. தமிழர்களின் மழைக்கடவுளான மாரியே பாஸ்க் மக்களுக்கும் கடவுளாக உள்ளது. தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் உள்ள ஒற்றுமையைப் போலவே பாஸ்க் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் நெருக்கமான உறவு உண்டு. இப்படி பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடும் மிக நெருக்கமான உறவோடு இருப்பது ஆச்சரியம் என்றால், அவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெயரோடு பள்ளர் எனும் பெயரையும் பயன்படுத்துவதுதான். ஸ்பெயினில் மட்டுமல்ல, இந்த பாஸ்க் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழும் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோவிலும் பெரு மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளிலும் அம்மக்கள் பள்ளர் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர். தமிழகத்தில் பள்ளர்கள் வாழும் பல ஊர்களுக்கு பள்ளப்பட்டி, மல்லச்சத்திரம் என்ற காரண பெயர்கள் இருப்பது போல் இந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பல பகுதிகளுக்கு பள்ளர், பள்ளா என்ற பெயர்களும் மள்ளர் என்ற பெயர்களும் உலகம் முழுவதும் உள்ளன. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் பள்ளர்களுக்கென்று ஒரு நாடே இருந்துள்ளது. இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களே பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் பரவி சுமேரிய நாகரிகத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கூறி வருகிறார்கள். தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி தங்களுடைய வேளாண் அறிவாலும் நீர் மேலாண்மை நுட்பத்தாலும் உற்பத்தி முறையை தொடங்கிய பள்ளர்களே பின்பு தங்களது ஆளுமையால் நாடு நகரங்களை உருவாக்கி அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கினர். பள்ளர்களின் நீர் மேலாண்மையை பற்றி எழுதியுள்ள வட இந்திய எழுத்தாளரான ராகேஷ் ஷராவத் என்பவர் கிமு 4500 அதாவது சுமார் 6500 ஆண்டுகளுக்கு முன்பே 6 குளங்களை உருவாக்கி அவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்திய சமூகம் ஒன்று உண்டென்றால் இந்தியாவிலேயே அது பள்ளர் சமூகம் மட்டும்தான் என்று ஆராய்ந்து எழுதியுள்ளார். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பத்திலும் ஆளுமையிலும் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலேயே பள்ளர்களால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல்
உலகம் முழுவதும் உள்ள ஆற்றங்கரைகளை நோக்கி தங்களது நாகரிகத்தையும் ஆளுமையையும் பரப்ப முடிந்தது. தமிழகத்தைச் சுற்றிலும் உள்ள மாபெரும் கடல் எல்லைகளை தாண்டி பள்ளர்களால் எப்படி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல முடிந்தது என்ற கேள்விக்கான விடையை தருகிறார் தமிழகத்தின் பிரபல கடலியல் ஆய்வாளரான திரு ஒரிசா பாலு. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் ஆமைகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வரும் திரு ஒரிசா பாலு, அக்கடல் ஆமைகள் கடலின் நீரோட்டத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து தனது இனப்பெருக்கத்திற்காக சென்று வருவதையும், அப்படி அக்கடல் ஆமைகள் தொடர்ந்து சென்று வரும் நிலப்பகுதிகள் அனைத்தும் நன்னீர் ஆறுகள் கடலில் கலக்கும் கடற்கரை பகுதிகள் என்பதையும் தனது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துள்ளார். கடலில் ஏற்படும் நீரோட்டத்தை பயன்படுத்தி ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலப்பகுதிக்கு எளிதாகச் செல்லும் இக்கடல் ஆமைகள் அப்படி உலகம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சென்று வருவதாகவும், அப்படி அக்கடல் ஆமைகள் செல்லும் பகுதிகள் அனைத்திலுமே தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பதை ஆய்வாளர் ஒரிசா பாலு தனது ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். கடல் ஆமைகள் சென்று வரும் ஆற்றங்கரை முகத்துவார கடற்கரை பகுதிகளே பின் நாட்களில் பெரும் நாகரிகங்கள் வளர்ந்த பகுதிகள். இப்பகுதியில் இன்று வாழும் மக்களே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே தங்களை பெயர்களோடு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் குடும்பன் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். இது மட்டுமல்ல, ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களால் கடல் ஆமைகள் சென்று வருவதாக சுட்டிக்காட்டப்படும் கடற்கரை பகுதிகளுக்கு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் பெயர்கள் உலகம் முழுவதும் உள்ளன. கிரேக்க நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு பள்ளா கடற்கரை என்றும் காலாடி கடற்கரை என்றும் பெயர்கள் உள்ளன. ஸ்பெயினில் மல்லா என்ற நகரத்தில்தான் பாஸ்க் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். சுமேரியாவையும் மெசபடோமியாவையும் பழங்காலத்தில் பள்ளர் பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்செய்திகளின் மூலம் ஆய்வாளர் ஒரிசா பாலு தரும் ஆய்வு தரவுகளின் மூலமும் பண்டை காலத்தில் தமிழகத்தில் ஆற்றோரங்களில் பெருவாரியாக வசித்து வந்த உயர்ந்த தொழில்நுட்ப அறிவும் ஆற்றலும் கொண்ட பள்ளர்களே தங்களது ஆற்றங்கரை முகத்துவாரத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து சென்ற கடல் ஆமைகளை பின்பற்றி உலகின் மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். தங்களது உயர்ந்த தொழில்நுட்ப அறிவால் மிக பெரும் நாவாய்களையும் களங்களையும் கட்டிய பள்ளர்கள் அவற்றின் ஊடாக உலகின் அனைத்து கடல்களையும் எளிதாக கடந்து உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவி அங்கெல்லாம் தங்களது வேளாண் நாகரிகத்தையும் அரசையும் உருவாக்கியுள்ளனர். இவ்வரலாற்று பின்னணியின் தொடர்ச்சியே பள்ளர்களை உலகம் முழுவதும் வேளாண்மையுடனும் போர் மற்றும் கடலுடனும் தொடர்புபடுத்தி பழங்கதைகளும் புராணங்களும் இயற்றப்பட்டதின் காரணமாகும். பள்ளர் என்பவர்கள் வெறும் வேளாண் குடிகள் மட்டுமல்ல, அவர்கள் இயல்பிலேயே போர் மரபினர் என்பதையும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாபெரும் கடலோடிகளாகவும் அக்கடலுக்கே அரசர்களாகவும் இருந்ததை ராஜபாளையத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழாவும் பள்ளர்களை பற்றிய கிரேக்க மற்றும் ஐரோப்பிய வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. பள்ளர்கள் ஏரிலும் போரிலும் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க பல வரலாற்று ஆவணங்கள் சீனா, ஜப்பான் மற்றும் கொரிய வரலாறுகளில் பொதிந்துள்ளன. இயற்கை மருத்துவத்திலும் போரியல் கலைகளிலும் உலக மெய்யியல் தத்துவ அறிவிலும் தங்களை தலைசிறந்தவர்களாக பறைசாற்றிக் கொள்ளும் சீனர்களும் கொரியர்களும் தங்களது அறிவின் அடையாளமாக இரட்டை மீனை, அதாவது பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னத்தையே பயன்படுத்துகின்றனர். பாண்டியர்களின் வானியல் அறிவையும் அவர்களின் கடல் ஆளுமையையும் பறைசாற்றும் இரட்டை மீன் சின்னத்தை சீனர்கள் தங்களது அறிவின் அடையாளமாக பயன்படுத்துவது சீனர்களும் கிழக்காசிய நாட்டினரும் தங்களது அறிவையும் நாகரிகத்தையும் பாண்டியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் என்பதையே உறுதி செய்கிறது. இதற்கு மேலும் சான்றளிக்கும் விதமாக தென்கொரிய நாட்டில் கையில் நாற்றுக்கட்டுகளுடன் வந்த பாண்டிய நாட்டு இளவரசியே
முதலில் வேளாண்மையை கற்றுக் கொடுத்ததாகவும் அந்நாட்டில் முதல் அரசை தோற்றுவித்ததாகவும் பழங்கதை ஒன்று அந்நாட்டு மக்களால் இன்று வரை சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளப்பெண்களே இன்றும் முதல் நாற்றை நட்டு தமிழகம் முழுவதும் வேளாண்மையை தொடங்கி வைக்கின்றனர். பள்ளர்களான பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னத்தையே தென்கொரிய நாட்டின் கொடியில் தங்களது தேசிய சின்னமாக பதிந்து வைத்துள்ளனர். ஜப்பான் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழியே அடிப்படையாக இருந்ததை அந்நாட்டு அறிஞர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்படி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பூமிப்பந்தின் கிழக்கு மேற்காக உலக வரைபடத்தின் அனைத்து நிலப்பரப்புகளிலும் தங்களது ஆளுமையை செலுத்திய பள்ளர்களைதான் இன்றைக்கு தமிழகத்தையும் தமிழர்களையும் சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழின எதிரிகளும் அவர்களின் கைக்கூலிகளும் தாழ்ந்தவர்கள் என்றும் தலித்துகள் என்றும் கூறி வருகின்றனர். பள்ளர்களின் உண்மை வரலாற்றிற்கு எதிராக பள்ளர்கள் காலம் காலமாக தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள்தான் என வாதாடும் இவர்கள் அதன் பொருட்டே பள்ளர்கள் தமிழகத்தின் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறி வருகிறார்கள். பள்ளர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று கூறுவது எவ்வளவு மடமையோ அதைவிட மடமையானது பள்ளர்கள் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் மட்டுமே இருக்கிறார்கள் என்பது. ஏனெனில் பள்ளர்களின் தொழிற்பெயல்களில் குடும்பன் தமிழகத்தின் எஸ்சி பட்டியலிலும், காலாடி தமிழகத்தின் பிசி மற்றும் டிஎன்சி பட்டியலிலும், மூப்பன் தமிழகத்தின் பிசி பட்டியலிலும், மன்னாடி எம்பிசி பட்டியலிலும் உள்ளன. அதாவது பள்ளர்களின் தலைவர்களாக பாண்டிய நாட்டில் குடும்பம் நடத்திய குடும்பர்களை தாழ்ந்தவர்களாக எஸ்சி பட்டியலிலும், அக்குடும்பர்களின் உதவியாளர்களாக இருந்த காலாடி, மூப்பன், மன்னாடி உள்ளிட்டவர்களை உயர்ந்தவர்களாக பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி பட்டியலிலும் சேர்த்துள்ளனர். பள்ளர்களின் தலைவனான குடும்பனே தாழ்ந்தவனாகிவிட்ட பின் அவனிடம் வேலை செய்த மற்றவர்கள் எப்படி உயர்ந்த சமூகங்களாக மாறினார்கள் என்பதுதான் எவருக்கும் விளங்கவில்லை. மேலும் பள்ளர்களின் தலைவர்களான குடும்பன்களும் இக்குடும்பனின் வழிவந்தவர்களாக பல்வேறு அறிஞர்களால் இந்தியா முழுவதும் அறியப்பட்டுள்ள குர்மி, கும்பி, குடும்பி, குழம்பி, ஒக்கலிகா, பட்டேல், வர்மா மற்றும் ரெட்டி உள்ளிட்ட சமூகங்களை இந்தியா முழுவதிலும் சத்திரியர் வரிசையில் உயர் வகுப்பினராக பிசி மற்றும் எஃப்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர். இத்தகவல்கள் மூலம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை கைப்பற்றிக் கொண்டு இன்று வரை அதிகாரம் செலுத்தி வருகின்ற தெலுங்கர்கள் தங்களது எதிரிகளான பாண்டிய குடும்பர்களை வேண்டுமென்றே எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர் என்பதும், பள்ளர்களை வேண்டுமென்றே இழிவுபடுத்தும் நோக்கில் தீண்டத்தகாதவர்கள் என்றும் தலித்துகள் என்றும் தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகின்றனர் என்றும் தெரிய வருகிறது. பள்ளர்களுக்கு எதிராக பள்ளேசல் எழுதி இழிவுபடுத்திய தெலுங்கர்களும் அவர்களின் கைக்கூலிகளுமே இன்றைக்கு பள்ளர்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்து அவர்களை தீண்டத்தகாதவர்களாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நீதிக் கட்சியிலும் காங்கிரசிலும் அன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்த தமிழின எதிரிகளும் தமிழின துரோகிகளுமே பள்ளர்களில் ஒரு பிரிவினரை எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் இன்றைக்கும் முதல் மரியாதை பெறும் குடும்பர்களை தீண்டத்தகாதவர்கள் பட்டியலான எஸ்சி பட்டியலில் சேர்த்தவர்கள் அக்காலத்தில் பார்த்தாலே தீட்டு என்று கோயிலுக்கு அருகில் கூட அனுமதிக்கப்படாத சானார் என்கின்ற இன்றைய நாடார் சமூகத்தை பிசி பட்டியலில் சேர்த்திருப்பதன் வினோதம்தான் நமக்கு விளங்கவில்லை. இவையெல்லாம் எதேச்சையாக நடந்ததைப் போல் இல்லாமல் திட்டமிட்டு குறிப்பாக பள்ளர்களை ஒடுக்குவதற்காக நடத்தப்பட்டதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இப்படி தமிழின எதிரிகள் தமிழின தலைக்குடியான பள்ளர் எனும் மள்ளர் சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து களமாடி வருகின்ற நிலையில் பல்லாயிரம் ஆண்டுகளாக பாண்டியர்களான பள்ளர்களுக்கு உறுதுணையாக இருந்த பிற சமூகத்தினர் அனைவரும் இன்றைய தமிழின பகைவர்களின் சூழ்ச்சிக்கு